கரோகரா. இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருகரை பற்றி தான் பார்க்க போகிறோம். முருகப்பெருமான ராஜ அலங்காரத்தில் பார்ப்பது சிறப்பா, இல்லை ஆண்டி குளத்தில் பார்க்குறது சிறப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டி குளத்தில் பார்ப்பது தான் சிறப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராஜாவுக்கு நிறைய அனுபவம் தேவை ஒரு நாட்டை ஆள்வதற்கு, இல்லையா? இந்த நாட்டை ஆள்வதற்கு அனுபவங்கள் நிறைய தேவைப்படும். அந்த நாட்டை ஆண்டு அனுபவித்து அதில் இருக்கிற பிழைகளை திருத்தி ஆளக்கூடியவன் தான் அரசன். அந்த அரசனுக்கும் மேலாவன் பார்த்தா ஆண்டி. ஆண்டி என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் கடந்து வெற்றியை, தோல்வி, இன்பங்களையும் துன்பங்களையும், ஒரு துன்பம் இருக்குது அப்படின்னா அந்த துன்பத்தை எப்படி வென்று போன்றதுக்காக நம்மளுக்கு வெற்றி தேவை. வெற்றிக்கு முதல் அனுபவம் தேவை. ஒரு தோல்வி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த தோல்வியை பக்குவமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுபவம் தேவை. ஒரு சந்தோஷம் இருக்குன்னா அந்த சந்தோஷத்தை தக்க வைக்கிறதுக்கு ஒரு அனுபவம் தேவை. இதுக்கு எல்லாத்துக்குமே அனுபவம் நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு தேவைப்படும். அதனால் ஆண்டி கோலத்தில் இருக்கிற முருகப்பெருமானை பார்த்தா அனுபவங்கள் நிச்சயமாக நமக்கு நிறையவே கிடைக்கும். ஏன் ஆண்டி கோலத்தில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அவர் ஆண்டியாக இருக்கார் பார்த்தீங்களா? ஒரு மனிதனுக்கு மிகவும் அதிகபட்சம் என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனுபவம் மட்டுமே இருந்தால் போதும். அவன் வாழ்க்கையில் எந்த இடத்துல வேணால் ஜெயிச்சிட முடியும். அந்த ஆண்டியாக இருக்கார் பாருங்கள், அந்த கோலத்தை பாருங்கள். எனக்கு வெறும் விபூதி இருந்தால் போதும், சின்ன கந்த துணி இருந்தால் என்னுடைய மானத்தை காப்பாற்றிருந்தால் போதும், கையில் இருக்கிறது மட்டும் கம்பு மட்டும் கிடையாது, நான் வாழ்க்கையில் இதுவரைக்கும் கற்றுக்கொண்ட அனுபவமே என் கையில் இருக்குது. இது இருந்தாலே, இந்த அனுபவம் எனக்கு இருந்தாலே நான் உலகத்தை வென்று விடுவேன். என் பக்தர்கள் யாராக வந்தாலும் இந்த ஆண்டி கோலத்தை பார்த்தால் அவர்களுக்கு அனுபவத்தையே நான் அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன்னா ஒரு மனுஷனை எவ்வளவோ அழகாக ஆபரணங்கள் நீங்கள் பார்த்துருந்தா கூட அனுபவம் இருக்குமா இல்லையான்றது தெரியாது. ஆனால் ஆண்டியாக இருக்கிறவங்ககிட்ட கேட்டப்பீங்கன்னா கஷ்டத்தோட வழி என்னன்னு தெரியும், இன்பத்தை எப்படி தக்க வச்சுக்கணும்னு தெரியும், தன்னை சுற்றி இருக்கிறவங்களை எப்படி வச்சுக்கணுன்றதையும் தெரியும். தன்னை விட தன் நாட்டை காப்பாற்றுறதும் பக்கத்து நாட்டை காப்பாற்றுறதும் எப்படின்னு கேட்டால் ஆண்டிக்கு தான் தெரியும். அந்த ஆண்டி என்பவன் சகலத்தையும் அறிந்தவனாக மட்டும்தான் இருக்க முடியும். அதனால தான் அவரை ஆண்டி பெருமாள்னு நம்ம சொல்கிறோம், இல்லையா? ஆண்டி முகத்தை பார்த்தா சகலமும் பெருகி வரும் அப்படின்னு சொல்கிறது எதுக்கு? அனுபவமே ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியது. ஒரு தொழிலாக இருந்தால் கூட அதில் அனுபவம் இருந்தால் தான் 1 ரூபாயை போட்டு 2 ரூபாயை எடுக்க முடியும், இல்லையா? அப்படியேப்பட்டவன் எம்பெருமான் முருகப்பெருமான். அவரை வழிபட்டோம் ஆண்டி கோலத்தில் அப்படின்னு சொன்னால் சகல சௌபாக்கியங்களும் நம்மை அடையும் அப்படின்றது ஐதீகம். அதனால் முருகப்பெருமானை தாராளமாக நம்ம ஆண்டி கோலத்தில் பார்க்கலாம், தப்பே கிடையாது. ஆண்டி கோலத்தில் பார்த்தா தான் ஒரு மனிதனுக்கு புத்தியே வரும். பக்தி, புத்தி, சித்தி எல்லாம் வரக்கூடியது அந்த ஆண்டி குலத்தில் மட்டும்தானே தவிர வேறு எந்த குலத்துலேயும் ராஜ அலங்காரத்தில் பார்த்தா ஒன்றும் தப்பே கிடையாது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இருந்தாலும் கூட இந்த ஆண்டி குலம் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை உசத்தி, வாழ்வாதாரத்தை மென்மேலும் உயர்த்தி நம்மளை காட்டக்கூடியது அந்த ஆண்டி குலம். பாருங்கள், நீங்கள் இந்த வருஷம் ஆண்டி குலம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல் எல்லாமே மென்மேலும் உயர்ந்தி மாற்றத்தை அடையக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், ஆண்டி குலத்தில் முருகப்பெருமான தரிசிங்க. எம்பெருமான முருகப்பெருமானுடைய பேரை சொற்பொழிவாகவே நீங்கள் வைத்து முருகா சண்முகான்னு சொல்லிக்கிட்டு சரவண பவான்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா துன்பமெல்லாம் அகண்டு முருகப்பெருமானை நமக்குள் வர வைத்து, அந்த முருகப்பெருமானுடைய சிறப்பே முருகான்னு சொல்கிறதுல தான் இருக்குது. யாரெல்லாம் முருகான்னு சொல்கிறீங்களோ அவங்கெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. அண்ணாமலையாருக்கு அரோகரா. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம்.